பாலக்கீரை சேர்த்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமா வெந்தயம், அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். வெள்ளை உளுந்து. இது கூடவே நம்ம பூண்டு நசுக்கி வச்சு தோலோடு நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்தலாம். அது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். பாருங்க, இந்த அரைச்சி வச்சிருக்கேன் பேஸ்ட்டை சேர்த்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட பத்தாது. நான் அப்படி கிரேவி மாட்டோம் இல்லம்மா. இது நல்லா வதங்கி இதில் உள்ள வந்து எண்ணெய் வந்து திரண்டு வெளியே வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படியே வதக்கி விட்டுட்டே இருப்போம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஜீரகப்பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா போடுது. தேவையான அளவு சால்ட். இதுக்கு கரம் மசாலா போட மாட்டாங்க கீரைக்கு. நான் போடுறது இல்லை, நான் இப்படிதான் செய்யணும். இது நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கும். இங்க பாருங்க, நல்லா கழுவி கிளீன் பண்ணி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பாலக்கீரையை இதுல சேர்த்துடலாம். இதில் வந்து நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன், அதனால் வந்து புளி சேர்க்கலை. நீங்கள் வந்து பாருங்க தக்காளி சேர்க்குறது மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி புளிப்பு இருக்குன்றதுனால நான் புளி சேர்க்காமே செய்கிறேன். இப்போ இது ஒன்று எவ்வளோ நேரம் ஆகணும்? கொஞ்ச நேரம் வேகணும், நல்லா சுருண்டு வரணும். இன்னெல்லாம் வரணும் மேலே. சரி. இங்கே பாருங்கள், பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இது அப்படியே சுட சுட சாதம் போட்டு பெசனி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.